வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் ஏற்பாடு செய்த ஆன்மீக பெருவிழா பிற்போடப்பட்டுள்ளது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடம் சர்வதேச இந்து மத குருபீடம் ஏற்பாடு செய்திருந்த 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக பிற்போடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை எமது சர்வதேச இந்து மத குருபீடமும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தா பீடமும் இணைந்து நடத்த இருந்த மாபெரும் ஆன்மீக பெருவிழா 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்தது. நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த விழா பிற்போடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தெரிவிப்பதோடு இந்த விழாவுக்கான புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும். இந்த நாட்டில் இன்று ஏற்பட்டிருக்கின்ற பெட்ரோல் தட்டுப்பாடு, அவ்வாறு போக்குவரத்துக்கு பல்வேறு சிரமங்கள், ஏனென்றால் இந்த விழாவிலே உலகளாவிய ரீதியிலே இருந்து சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய அங்கத்தவர்கள் குருமார்கள் லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், நோர்வே, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் வருவதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விமானங்கள் தடைப்பட்ட காரணத்தினாலும் யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகம், கண்டி போன்ற மாவட்டங்களிலிருந்தும் நிறைய பாராட்டுக்குரியவர்கள், வாழ்நாள் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட இருந்தார்கள். அவர்களுக்கு வருகை போக்குவரத்துகள் சிரமங்கள் இருப்பதனையும் நாம் கருத்தில் கொண்டு பல்வேறு ஊடகவியலாளர்கள், சமயத்துறை சார்ந்தவர்கள், ஆன்மீகம் சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், கவிஞர்கள் என்று பல்துறை சார்ந்தவர்களும் இதில் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பல்வேறு சிரமங்கள், இந்த அசாதாரண சூழ்நிலையை மனதில் கொண்டு திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா நடைபெற மாட்டாது, பின்னர் திகதி அறிவிக்கப்படும் என்பதனையும் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.